ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு சோவி மேரேஜ் சேனல். சோவி மேரேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, வெண்டைக்காய் பொரியலும் இஞ்சி பூண்டு விழுதும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறது அதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் நீட்டாக வெண்டைக்காவை முழுசாக நீட்டாக எல்லாம் கழுவி எடுத்துட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிடணும். தொடச்சிட்டோம்னா நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும்போது வழுவழுப்பு இருக்காது. எப்பவுமே நம்ம கழுவிட்டு நல்லா துணி வச்சு தொடச்சிடணும். தொடச்சதுக்கப்புறம் தான் வெண்டைக்காய் எப்பவுமே கட் பண்ணணும். இப்போ முன்னாடியும் இந்த சைடு கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் நைட்டே வெண்டைக்காய் கழுவி வச்சிட்டாலும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா உணர்ந்துடும். அதுக்கப்புறம் லேசாக துணி வச்சு தொடச்சிட்டு கூடி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வலுவலுப்பு தன்மை வராது. பாருங்கள், வெண்டைக்காய் பொடியை கட் பண்ணியாச்சு. இப்போ வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு எவ்வளோன்னு போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி 100 கிராமு, பூண்டு 125 கிராமு. பூண்டு தான் அதிகமாக போடணும், இஞ்சி கொஞ்சம் கம்மியாக போடணும். நான் பாதி பாதியாக போட்டு சின்ன ஜார்னால பாதி பாதியாக போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. இது கூட நம்ம என்ன சேர்த்த போகிறோம்னு பார்க்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காய பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கேற்ப. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் போட்டுக்கலாம்.
வெண்டைக்காய் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டு நல்லா கலரி விடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், நான் சிக்கன் மசாலா தான் ஒரு 3/4 டீஸ்பூன் பக்கம் போடுறேன். நீங்கள் கறி மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணி வச்சுட்டு பொடி அதையும் போட்டுருங்க. இப்போ தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன், அது ஒரு கை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் வந்து இஞ்சி பேஸ்ட்டு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அதேமாரி வெண்டைக்காய் பொரியலும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவை மார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.